அதிகாரப்பூர்வமாக டிடி தொலைக்காட்சி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. ராணுவம் இந்த தகவலை உறுதி செய்திருப்பதாகவும் அந்த சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஆனால் மற்ற பிற பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூட வெடிச்சத்தம் கேட்டதாக அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். சண்டை நிறுத்தத்திற்கு பிறகும் பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்வது ஏன் என்று அவர் கேள்வியும் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் டிடி தொலைக்காட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ராணுவ வட்டாரத்தின் தகவல் என்று சொல்லி பதிவிடப்பட்டிருக்கிறது. நோ பிளாஸ்ட் இன் ஸ்ரீநகர், எந்த வெடிச்சத்தமும் இல்லை, துப்பாக்கிச் சூடும் இல்லை என பதிவிடப்பட்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் எந்த வெடிச்சத்தமும் கேட்கவில்லை என டிடி பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இந்திய அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சில மணி நேரங்களுக்கு முன்பாக வெடிச்சத்தம் கேட்பதாக பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலும் நடைபெற்றதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. இதனால் ஜம்மு, பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் மின்தடை என்பது செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ராணுவத்தின் வட்டாரம் என்று இது தொடர்பாக பேசுவதற்காக புதிய தலைமுறை ஆசிரியர் திரு சமஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு சமஸ், சண்டை நிறுத்தம் என்ற அறிவிப்புக்கு பிறகு பாகிஸ்தான் மீண்டும் நம்மளை சீண்டி பார்க்குதா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். பாலா, வணக்கம். அதாவது இது போன்ற சண்டை நிறுத்தங்கள், அது ஒப்பந்தங்கள் வரும்போது மழை விட்டும் இந்த தூவானம் இருக்கிற மாதிரியான சூழல்ங்கிறது சில சந்தர்ப்பங்கள்ல இருக்கிறது தான். அதனால இது பெரிய வியப்பூட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா சண்டை நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் போய் அந்த இராணுவத்தின் கடைமட்டம் வரைக்கும் போய் சேர்றதுக்குங்கிறது நேரம் எடுக்கும். அப்புறம் அதுல பல்வேறு விதமான நிலைகளும் இருக்கும். ஏன்னா நாம இப்ப இங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு நகரத்தினுடைய மையத்துல இருக்கிறவர்களுக்கு செய்தி உடனே ஏற்றுறது வேற. சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறது கடை மட்ட ஆள் வரைக்கும் போய் சேர வேண்டியது. அது எல்லா பிரிவுலையும் ஒழுங்கா போய் சேர்ந்திருக்கிறதா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் கூட இருக்கும். அதனால இதுக்கு பெரிய பதற்றப்படுவதற்கு அல்லது இது முறிந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில், பாகிஸ்தான் விஷயத்தை பொறுத்த மட்டில் நாம் இதை கூடுதல் கவனத்தோடு அணுக வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா போன்று ஒருமித்த குரலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இல்லை பாகிஸ்தான். இங்க பிரதமர் இருக்கிறாரு, ராணுவம் முழுக்க பாதுகாப்புத்துறை அமைச்சரின் கீழ் இருக்கிறது. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும், நாட்டினுடைய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒரே குரலில் நாட்டின் ஆட்சி தலைமைக்கு அது எடுக்கக்கூடிய முடிவுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்தியா ஒரே குரலில் ஒரே நிலையில் நிற்பதை எடுத்து சொல்லக்கூடியது. இதற்கென ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அது நேர்காலத்திலிருந்து 1950 இந்தியா குடியரசான காலத்திலிருந்து இந்த நிலை என்பது இந்தியாவில் இருக்கிறது. அதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இது எந்த காலகட்டத்திலும் மாறல. உதாரணமாக இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் போர் தொடுத்த போது அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவராக இருந்த வாஜ்பாய் இதே போன்று ஆதரவு கொடுத்தது. இந்திரா காந்தி அவர்களை துர்கை என்று புகழ்ந்தது. இதையெல்லாம் நாம் இந்த இடத்திலே நினைவு கூறலாம். ஆக இந்தியாவை பொறுத்த அளவில் அது ஒரே குரலில் பேசுகிறது. ஆனால் பாகிஸ்தான் எப்போதுமே அப்படி இல்லை. அதுவும் இன்றைய பாகிஸ்தான் என்பது அது மிகவும் நொறுங்கிய ஒரு அமைப்பு சூழலில் இருக்கிறது. பாகிஸ்தானை எப்போதுமே தெரியும், பாகிஸ்தானில் அரசியல் ஆட்சியாளர்களை விடவும் பின்ன இருக்கக்கூடிய இராணுவத்தின் தலைமை, அதனுடைய கட்டுப்பாடு, செல்வாக்கு, அதிகாரம் அதிகம். அதே போல அந்த இராணுவத்தினுடைய தலைமை, அதிலும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகார மையங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ISI என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை, அதனுடைய பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு, அதனுடைய தலைமை, அது ஒரு தனித்த அதிகாரத்தோடு செயல்படக்கூடியது. பல பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்புடைய அந்த தொடர்பை பேணக்கூடிய அமைப்பு அது என்பது சர்வதேச அளவில் யாவரும் அறிந்த உண்மை. ஆகையால இன்றைக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி தலைமை என்பது மிக பலகீனமான ஒரு ஆட்சி தலைமை. இருக்கக்கூடிய பிரதமர் ஷெரீப் அவர் ஒரு கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் என்பதே ராணுவத்தினுடைய மறைமுக ஆசையினுடன் தான் நடந்தது. சென்ற ஆண்டில்
அவர் பதவியில் வந்து அமர்ந்த விதம் என்பது. அதை தொடர்ந்து இராணுவத்தினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய முனீர் அவர் வந்து ஒரு வேறுபட்ட இதற்கு முந்தைய இராணுவ தளபதிகளிலிருந்து, சமீபத்திய இராணுவ தளபதிகளிலிருந்து மாறுபட்ட ஒரு தளபதி என்று அவரை சொல்லலாம். அவருடைய போக்கு என்பது ஒரு அடிப்படைவாத போக்கு. இந்த பிரச்சனையினுடைய மையத்தில் அவருடைய இருகல்வாதம் அதெல்லாம் இருக்கு. ஆகையால் இந்த விஷயம் இப்போது அமெரிக்கா பேசி இருக்கக்கூடிய விஷயம் என்பது, இந்த மத்தியஸ்தம் என்பது அரசியல் தலைமையிடம் அவர்கள் முழுமையாக பேசியிருப்பார்கள். அதே சமயம் பாகிஸ்தானுடைய இராணுவ ஆட்சி தலைமை எந்த அளவுக்கு இதில் முழுமையாக உடன்பட்டு இருக்கிறது, அவர்களிடையே ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கிறதா, அரசியல் தலைமைக்கும் அங்க இருக்கக்கூடிய இராணுவ தலைமைக்கும் இடையில் ஏதேனும் முரண்பாடு இருக்கிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது நமக்கு நாளைக்கு தெரிய வரலாம். அதே போல மிக முக்கியமான இன்னொரு அம்சம், பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் அங்கே தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் அவை தனித்த செல்வாக்குடன் செயல்படக்கூடியவை. இந்த கட்டத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது ராணுவத்தின் தரப்பிலிருந்து, பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து நிகழ்த்தப்படுகிறதா, அல்லது இத்தகைய ட்ரோன்களை பயங்கரவாத அமைப்புகள் அவர்கள் ஏதேனும் அனுப்பி இரு நாடுகளிடையே குழப்பத்தை விளைவித்து மீண்டும் ஒரு பதற்ற சூழலை உருவாக்க விரும்புகிறார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏனென்றால் சற்று நேரத்துக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த தூர்தர்ஷன் வெளியிட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்திய ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி, எல்லை கோடு அதற்கு பகுதியில எந்த விதமான தாக்குதலும் இப்போது இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல ஸ்ரீநகரிலும் தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்ப இது கிட்டத்தட்ட அரசு சார்ந்த ஊடகத்திலிருந்து வரக்கூடிய செய்தி என்பதால் இதை மிகுந்த நம்ப தகுந்த ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது ராணுவத்தின் தாக்குதல் என்பதை காட்டிலும் இது ஏதேனும் பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் அவர்களுடைய வேலையாக இருக்குமோ எனும் சந்தேகமும் எழுகிறது. இது எதுவாயினும் காலையில் தான் நாம் பார்க்க வேண்டும். எது எப்படி ஆயினும் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம் என்பது அது அமெரிக்காவினுடைய குரல் மட்டுமல்ல, அதற்கு பின்பு ஐரோப்பிய யூனியனுடைய அழுத்தம் இருக்கிறது, சவுதி அரேபியானுடைய அழுத்தம் இருக்கிறது. சர்வதேச சமூகங்கள் இதை மிகுந்த கவலையோடு பார்த்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 175 கோடி மக்களுடைய உயிர் ஆபத்து உள்ள ஒரு பிரச்சனை என்பதோடு தென்கிழக்கு ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள் அவையும் கவலையோடு அணுகக்கூடிய ஒரு பிரச்சனை இது. ஆகையால இது வெறும் இரு நாடுகளுடைய பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இருவருமே அணு ஆயுத சக்திகள். ஆகையால் இது மிகுந்த கவலையோடு பார்க்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை அப்படியே சர்வதேசம் விட்டுவிடாது. இந்தியாவினுடைய நலனோடு பல்வேறு நாடுகளின் நலன்களும் இணைந்திருக்கின்றன. அமெரிக்காவெல்லாம் இதில் ஈடுபடுகிறது என்றால் அது இந்திய நலன் மட்டுமல்ல, அவர்களுடைய நலனும் அதில் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தின் நலனும் இதோடு பிணைந்திருக்கிறது. இது போன்ற ஒரு காலகட்டத்தில் யாருமே போரை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. ஆகையால் இந்த சண்டை நிறுத்தம் என்பது மிக சில மணி நேரங்களிலோ அல்லது சில நாட்களுக்கோ முழுமையாக அமலுக்கு வரும் என்று நாம் நம்பலாம். இந்த நாள் அதற்கான தொடக்கமாக இருக்கிறது என்று நாம் நம்பலாம். திரு சமஸ், எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தாக்குதல் இல்லை அப்படின்னு டிடி தூர்தர்ஷன் சொன்ன அதே வேளையில் தற்போது ஜம்மு காஷ்மீரில் ராணுவ நிலையை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கு. அது அண்மை செய்தியாகவும் பார்க்கிறோம். திரு சமஸ், நீங்கள் குறிப்பிட்டீங்க அமெரிக்கா தலையிட்டு மத்தியஸ்தம் செய்தது. இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் அமெரிக்கா அறிவிக்குது சீஸ்ஃபயர், சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூட அதுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். அது எப்படி பார்க்கறது? அமெரிக்காவோட தலையீடு ஓங்கி இருக்கா? இது அமெரிக்க தலையீடு ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இது போன்ற ஒரு விஷயத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய மத்தியஸ்தத்தை இரு நாடுகளுமே விரும்பி இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அமெரிக்கா இன்றைக்கு இருவருக்குமே நெருக்கமான நாடு. ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு மட்டுமே நெருக்கமான நாடாக இருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்றைக்கு அமெரிக்கா நமக்கும் நெருக்கமான ஒரு நாடாக மாறி இருக்கிறது. இது போன்ற ஒரு விஷயத்தில் இரு ஆட்சி தலைவர்களுமே அமைதி தேடி அந்த சர்வதேச நாடுகளிடம் அவர்களுடைய வலியுறுத்தலும் ஒரு பக்கம் நம்மிடம் இருக்கும். இன்னொரு புறம் நாமும் சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு நாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படி இருக்கும்போது மத்தியஸ்தத்துக்காக அவர்களிடம் பேசுவது என்பது இயல்பாகவே நடந்திருக்கும். ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அறிவிப்பு அதில் ஒரு பெரியண்ணன் தன்மை வெளிப்படுவது என்பது உண்மைதான். அது அப்படி ஒரு
துணி அதில் வெளிப்படுகிறது, அவருடைய ட்விட்டில் வெளிப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் இரு நாடுகளும் தனித்தனியே அறிவிப்பது என்பதில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து ஒருவேளை அமெரிக்காவே அறிவிக்கட்டும் எனும் முடிவை இரு நாடுகளின் ஒப்புதலோடு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. அதே போல உங்களுடைய முந்தைய கேள்வி, அதற்கும் நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பல இடங்களிலும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்தியும் உண்மைதான். நான் குறிப்பிட்டது ஸ்ரீநகரிலே தாக்குதல் தற்சமயம் இல்லை, அதே போல எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இல்லை, அதாவது எல்லையோரத்தில் இல்லை என்கிற விஷயத்தை மட்டும்தான் ராணுவம் சொல்லியிருக்கிறதை நான் குறிப்பிட்டேன். அதில் ஒரு அர்த்தம் உண்டு. என்னவென்றால், எல்லை பகுதி என்பது ராணுவத்தினுடைய இரு நாட்டு ராணுவங்களினுடைய உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடியது, அவர்களுடைய கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக நாம் பொருள் கொண்டால் அந்த இடத்தில் தாக்குதலினுடைய சமிக்கைகளை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக அதை பார்க்க முடியும். ஆனால் பல்வேறு மாநிலங்களிலும் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு, அல்லது ட்ரோன்ஸ் வெளிப்படுறத பலர் பார்த்திருக்கிறார்கள் என்பது உண்மை. குறிப்பாக 4 மாநிலங்களில் இப்போது இருள் சூழ்ந்திருக்கிறது. எல்லையோர பகுதியை பல இடங்களிலும் ட்ரோன்கள் வந்து செல்வதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல அது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய வேலைதானா, அல்லது எதுவும் பயங்கரவாத அமைப்புகளின் வேலையா, அல்லது பாகிஸ்தான் ராணுவம் அரசியல் தலைமைக்கு கட்டுப்பாடின்றி இத்தகைய ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் காலையில் தான் பார்க்க வேண்டும். பயங்கரவாதிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இரு நாடுகளிடையான உறவை கெடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்க பார்வையா சொல்லியிருக்கீங்க. பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த ஏற்கனவே அவங்களால பாகிஸ்தானால பல நிலைகளில் பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கு. இந்த சூழலையுமே அவங்க கைமீறி போயிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியுமா திரு சமஸ்? நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே இடத்தில் ஒரு பொத்தானை அமைக்கினால் எல்லா விஷயங்களையும் முடுக்க முடியும் அல்லது முடக்க முடியும் என்கிற சூழலில் பாகிஸ்தான் எனும் நாடு இல்லை. இந்தியாங்கிற நாடு அப்படி இருக்கு. ஆட்சி தலைமை சொன்னால் அதை ராணுவ தலைமை கேட்கக்கூடிய இடம் இருக்கிறது. ஆகையால் ஒரு சண்டை நிறுத்தம், ஒரு தாக்குதலை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் நம்மால் அதை செய்ய முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தான் என்பது ஒரு சிதறுண்ட அமைப்பாக தான் இருக்கிறது. அதனுடைய அதிகாரம் என்பது பல நிலைகளில் இருக்கிறது. ஆட்சி தலைமைக்குள் வெவ்வேறு அதிகார மையங்கள் இருக்கின்றன, அதே போல் ராணுவ தலைமைக்குள்ளும் அதே போன்ற அதிகார மையங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போதைய ராணுவ தலைவராக இருக்கக்கூடியவர் அவருக்கும் முன்பு ராணுவ தலைவராக இருந்தவருக்கும் இடையிலே முரண்பாடு இருந்தது. அந்த முரண்பாட்டின் உச்சத்தில் ஒரு கட்டத்தில் ஒரே சமயத்தில் 2 பேர் 2 நாட்கள் தலைமை பொறுப்பில் இருந்து பணியாற்றக்கூடிய சூழல் எல்லாம் பாகிஸ்தானில் நடந்தது. வரலாற்றிலேயே அப்படி இருந்தது கிடையாது. ஆகையால் அது ஒரு முரண்பட்ட நாடு. தவிர ராணுவம் நீங்களாக உளவுத்துறை, அங்கு இருக்கக்கூடிய உளவு அமைப்பான அவர்களுடைய ISI, அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. அவர்கள் பயங்கரவாத அமைப்புகளுடன் நெருக்கமான தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். அதே போல பயங்கரவாத அமைப்புகள் அவர்கள் தனித்தனியே குழுக்களாக இயங்கக்கூடியவர்கள். இப்படி ஏராளமான அதிகார மையங்கள் இருப்பதால் அங்கே எங்கிருந்து இந்த அத்துமீறல் நடக்கிறது, யார் இந்த தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை துல்லியமாக நம்மால் இப்போது வரையறுத்து சொல்ல முடியாது. ஆகையால் நாம் காலை வரை இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் இது குறித்து நிச்சயம் பதிலளிக்க வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கும் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டியிருக்கும். ஆகையால் இது என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் காலையில் தான் பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் தாக்குதல் நடந்தாலும் பதற்றப்பட தேவையில்லை, சண்டை நிறுத்தம் நிச்சயமாக அமலுக்கு வரும் என்ற உங்களுடைய பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சமஸ்.